ஸோ ஹை சார்லி, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்னன்னா, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சப்போஸ் வேறு ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன், அதை கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போகலாம் சொல்லிட்டு போகிற பிளானில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேயே போகும்போது நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே சொல்லிட்டு வண்டி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கேருந்து மேலே போயிட்டு ஏதாவது ரூம் எதாவது கிடச்சதுன்னா அது எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாங்க. ஏன்னா அங்கே கீழே கிடைக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கூட தான் வரும். ஆனால் 100 இல்லை 200 இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டே பண்ண முடியாதுங்க நம்மளால், ஏன்னா பட்ஜெட் தாங்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வரணும். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டினியூ ஆகும். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டு ஆளில் போட்டுக்குங்க. இந்த பெல் பட்டன் இருக்குதுல்ல, அடித்து உடச்சி விட்ருங்க சார்லி, சரிங்களா? ஸோ வீடியோ எப்படின்னு இருக்குதா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார்லி, சிறிது நேரம் உங்கள் சிறுகளை தாங்க பறக்க செய்வோம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறி பூந்து விளாட வேண்டியதுதான். ஏன்னா நான் வண்டி பார்த்திங்கன்னா மலை ஏறி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன யோசிச்சுன்னா, மேலே போய் செயின் கட் ஆகிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்குலாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் மறுக்க கட் ஆயிடுச்சு. நான் போய் அந்த அண்ணா செயின் கட் ஆயிடுச்சு நான் மறுக்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா வேறு வெளியில் ப்ரோ மாற்றிடுங்க ரெசார்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எப்போ இருந்தால் மாற்ற போகிறது தானே, கையோட மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா போய் இது பண்ணணுன்னாங்க. போலீஸ் செக் அவுட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. போகிறோம் பார்த்திங்களா இந்த ரூமுக்கு நமக்கு பட்ஜெட் ப்ரைஸுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா பார்த்திங்கன்னா இருந்துடலான்னு தோணுது. மேக்ஸிமம் 500 600ன்ற போது ஓகே. ஆனால் 600 பார்த்திங்கன்னா மேலே தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா வேண்டாம்னு தோணுது. ஏன்னா 12 hours தான் நம்ம இருப்ப போகிறோம். ஸோ 12 hours இருப்போமான்னு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சேர்றதுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 4:30 5:30 ஆயிரும். ஸோ 5:30லேருந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் தான் அங்கே இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நம்ம பறக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ 1 நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு இந்த மாதிரிலாம் காரில் ஜன்னலில் கௌதம் மாப்பிள்ளைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும், மாப்பிள்ளை தான் போகிற தப்பு இல்லை, ஆனால் ஜன்னல் இருக்கக்கூடிய காரில் விட்டு நீ டிரைவராக போ, இல்லைன்னா போகாத அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஜன்னலுக்கு காரில் போனால் தான் நம்மளால அவங்க கூட நிறைய தடவை நான் காரில் போயிருக்கேங்க. பட் ஆனால் நல்லா ஓட்டுவான், எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ அதனால பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போவான். பட் அது மட்டும் இல்லாமல் பார்த்து ஓட்ட சொல்லுவேன் அவனை. வளைக்கன்னா இண்டிகேட்டர் போட்டு வரலடா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாதடா, திடீர்னு திரும்பாதடா, இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா தடவை அவனை சொல்லியிருக்கேன். டே கம்முன்னு வாடா, எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு என் மேலே நிறையா தடவை காண்டா இருக்கான். அடாடா, இந்த இயற்கையோட இந்த சன்செட்டை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஓ பார்க்கலாம். எனக்கு 2 மனசாகவும் இருக்குது, மேலே போகலாமா இல்லை கீழே போகலாமா, மேலே போகலாமா கீழே போகலாமான்னு. எப்போ இருந்தாலும் நாளைக்கு வந்து மேலே போகிறது தான். சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறுறது இதான் பார்த்திங்கன்னா 3ஆவது டைம் பைக்கில் ஏறுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹில்ஸில் நான் பைக் ஓட்டினேன் அப்படின்னா, நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொடைக்கானல் இருக்குல்ல, ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஓட்டின ஹில்ஸ் ரைடு. ஸோ அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து போனோம்னா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பைக்கு வாங்கி பார்த்திங்கன்னா நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எப்போ 2வது ட்ரிப் ஓட்டினேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது டைம் ஓட்டினேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது டைம் ஓட்டுருக்கேன். என் லைஃப்லேயே இதுதான் 3வது டைம். பட் ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா மொதல் டைம் நான் தனியாக வந்து சுற்றுறேன் அப்படின்றது ஹீல்ஸில். மற்றபடி இன்றைக்கி கீழே நார்மல் இடத்துல எல்லா சைடும் சுற்றி இருக்கோம். ஹீல்ஸில் பைக்கில் ரைடு வந்து ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மொதல் டைம் நான் சுற்றுறேன். பயங்கரமான வளைவலாக இருக்கும்னு சொன்னாங்க. மேபி நான் அது பார்க்காமே இருக்கணும். குண்டூசி வளைவுன்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் குண்டூசி வளைவுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஏன்னா நான் இங்கே கொடைக்கானல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குண்டூசி வளைவுலாம் பார்த்துருக்கேன். டாடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே. எனக்கு இந்த மேகமூட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த இயற்கையின் இலைகளை பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த மேகமூட்டம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக படிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100cc பைக் வச்சு பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறோங்க நம்ம. உண்மையாகவே இந்த விஷயம் பிடிச்சிருக்கு.
நம்மகிட்ட இப்போ தானே பைக் இருந்துச்சு. இதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் இல்லையே. ஸோ நடந்தெல்லாம் சுற்றி இருக்கோம், சைக்கிளில் சுற்றி இருக்கோம். கேரளாவில் கிட்டத்தட்ட 3 மாதங்க சைக்கிளே ட்ராவல் பண்ணோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுலாம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுவோம். யூடியூப்பில் ஓரளவுக்கு நம்ம இன்கம் வாங்குற வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தாங்க சுற்ற போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் எந்த இடம் இருந்தாலும் ஒரு மூடு முடிச்சு எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா போக வேண்டியதான். அளவுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க இதுக்கப்புறம்லாம் நம்ம. ஸோ தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கு அந்த பார்த்திங்கன்னா போயிட்டு இதுக்கு போனால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசை. இந்த பேக் போட்டுக்கிறீங்களா? ஆ பிடிச்சிக்கோங்க. சரி நான் முன்னாடி வச்சுக்கிறேன், உட்காருங்க. ஆமாம் மடிஸில் வச்சு இருந்தாங்க. எங்கே போனோம்? வாங்க அப்புறம் போயிடலாம். எங்கிட்ட நான் போகணும்? நமக்கு இந்த சைடு போகணுமா? வாங்க. நான் சும்மா தான் எங்கிட்ட பைக்கில் சுற்றிட்டு இருப்பேன். நான் இங்கிட்ட சுற்றி பார்க்க தான் வந்திருக்கேன். ஆமாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொல்லுங்கள், நான் அங்கே இறக்கி விட்டு அப்படியே போகிறேன். சரிங்களா? இங்கே காஃபி வேறு என்னென்ன இருக்கும்? ஆ ஆ ஆ ஆ அதுக்கு தேவையான சூரியன் ஒளி வருமா இங்கிட்டு? இந்த கொய்யா இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சூரியன் ஒளி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும்ல. மற்ற சீசன் ஓடுமோ? ஓ ஆமாம். கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்கண்ணா, பரவாயில்ல. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாங்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைப்புங்க. எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு பாதி தூரம் மைக்கை விட்டு கொடுக்கல. ஸோ பாதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி தூரத்துக்கு தான் பார்த்திங்கன்னா நான் மைக்கு கொடுத்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இது பண்ணியிருந்தேன். நல்லா பேசிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் ஸ்கை பார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமா. ஸ்கை பார்க்கு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டீ கடையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டீ பிரேக்குங்க. நம்ம லிஃப்ட் டிக்கெட் வந்தாங்கல்ல அவர் தாத்தா, அவர் மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட லிஃப்ட் கேட்டார். நம்ம கோபுரம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்க அடிச்சிங்களா. ஐயோ என்னடா இதுக்குலாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது மாதிரி பாதி வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோலாம் இருந்துச்சுங்களா. ஸோ அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் ஒரு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எங்கே அங்கே இறக்கி விட்றீங்களான்னு கேட்டாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தாவோட வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துங்க கேட்டு பார்ப்போம். அண்ணா இப்போ ஏதோ அட்வென்ச்சர் ட்ரிப்பு உள்ள க்ளோசிங் டைமா? இல்லை 6:30 தான் கவுண்டர் பண்ணுறாங்க. உள்ள பார்க்கிங் போட்டுருக்காங்க ரைட் சைடு. ஓகே, இப்போ போனால் அட்வென்ச்சர் இதெல்லாம் பண்ண இப்போ இருக்காது. மார்னிங் தானுங்களா? ஓகே. என்ட்ரன்ஸில் எவ்வளோ தலை? 500 டேல 1000 என்னென்ன எல்லாமே அந்த 1000க்குள்ளே வந்துடுங்களா? இங்கே அந்த இதுக்கு தரீங்களா? 1000க்குள்ளே இது எல்லாமே வந்துடுமா தலை? எல்லோவில் இருக்குது எல்லாமே வந்துடுமா? பரவாயில்லையே. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ல? ஓகே. இந்த இடத்துக்கு தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கல் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா கல் தான். ஸோ ஆனால் இது பார்த்திங்கன்னா என்னென்னா இது மேலே லைட்டு போட்டிருக்காங்களா. ஸோ அதனால இன்னும் இந்த லைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரகாசமாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த கலரில் பார்த்திங்கன்னா ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த லைட்டிங் போட்டிருந்தாலும் இந்த கலர் அப்படியே தெரியறதுனால இது அப்படியே ஜொலிக்கிற மாதிரி அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்டு இந்த சவுண்டு இருக்குன்னா ஆக்சுவலாக பேயோட சவுண்டு. ஸோ இந்த பேயோட சவுண்டு எதுன்னா சென்சாரில் இருக்கும்ல. சென்சார்லேயே பார்த்தீங்கன்னா பேய் இருக்குன்னா இது பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லையா இல்லையா
டெஸ்ட்டு பார்க்காமலே போகிறேன். அம்புக்குறி போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா மம்மி நடிக்கிறீங்க இது. ஸோ மம்மி தான் பார்த்தீங்கன்னா சொல்லுங்களா. ஸோ மம்மி மம்மி நைட்டு கீழே இருக்கும் சும்மாவா. ஸோ அடுத்து இது தனியாக போவோம். அதான் உண்மையாவே சொல்கிறேன். இல்லத்தே எப்படி பார்க்கறதுக்கு நம்ம லைஃப் தான் வந்து பார்த்தீங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சுற்றுறது இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்களா சுற்றுற மாதிரி இருக்குங்களா. ஸோ ஆக்சுவலாக சுற்றுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சுற்றுறாது இது பின்னாடி இருக்க அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா சுற்றுது அப்படின்றாங்க. ஸோ ஒரிஜினலாக எது சுற்றுதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாதே இருக்குது. இப்போ நார்மலாக நிற்போம். நார்மலாக நிற்கப்படி தான் பார்ப்போம். நார்மலாக பேலன்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்குங்க. நார்மலாக நிற்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பேலன்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் செக் பண்ணுறேன். நாளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலாகவே நிற்க முடியல இந்த இடத்துல. எப்போ வச்சுட்டிங்கன்னா நார்மலாக நிற்க முடியுது நம்மளால். ஸோ ஆனால் இப்பயும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்ப வெளியே போகும்போது பயங்கரமாக தவிர்க்கும் போது எனக்கு நிற்காது. தெரியுதுங்களா? இப்போ நான் சுற்றுற மாதிரி தெரியுதுங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா இதில் இருந்துட்டு நான் சுற்றுற மாதிரி இருக்கான்னு தெரியல. ஸோ நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றுற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ கிளம்பலாம். சுத்தமாக பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட் இதை ஆளில் போட்டுக்கோங்க சரிங்களா. வீடியோ எப்படி இருந்துச்சு தெரில. பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் பேய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேசின எதுவுமே பார்த்திங்கன்னா மைக்கில் பெருசாக இதாகவே இல்லை. நான் எதெல்லாம் பார்த்தேன்னா இந்த எடிட்டிங்கில் தான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அடுத்த டைப் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ அந்த மைக்கிங் பார்த்திங்கன்னா சரியாக கேட்காம மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா கொச்சுக்காய் சல்லி. ஸோ அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க இந்த வீடியோ எதாவது பண்ணிக்கிறேன். எல்லாம் வண்டியில் போகும்போது பார்த்து சேஃபாக போங்க சரிங்களா. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சரிங்களா. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எல்லாம் பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க. சரி சார்லி பாய்.